ஆக்சுவலா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க. தமிழ்ல ஹிந்தி தெரியாதவனுக்கு அப்படின்னு. அந்த என் குழந்தையும் அதை பண்ணக்கூடாதுன்றது. சார் போதும் சார், தமிழ் இப்போ எழுத படிக்க தெரிஞ்ச போது எங்க சார் இருக்கு நீடு? எழுத படிக்க பஸ் போர்ட்ல கூட இங்கிலீஷ் வந்துருச்சே சார். போதும், இனஃப். சொன்னீங்களே கேபிட்டல் வந்துட்டு இன்னைக்கு இந்த சென்னையில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, நம்பர் 1 ஜவுளி கடை சொல்லுங்க, நம்பர் 1 சூப்பர் மார்க்கெட். யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொடுத்தா 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது அதாவது முதலாளி ஆக முடியாது நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இந்த சென்னையில பெருமுதலாளியா உட்கார்ந்திருக்கவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாரு அவரு. இங்க கெரியர்ல ஜெயிச்சவங்க முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான். நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளு ரெடி பண்றீங்க, அந்த ஆளு கம்பெனிக்கு முதலாளி ரெடி பண்றீங்க. இதுதான் வித்தியாசம். வெரி குட். புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிறேன் சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. இந்த பக்கத்துல இருக்கவங்களா ஒரு தமிழ் படிக்கணும் பள்ளிக்கூடத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த பக்கம் தமிழ் படிக்க வைக்கல வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்க்கு நான் கேரண்டி. ஏன் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கல? நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் சார். முதல் தடவை போகும்போது அவங்க ஆட்டோ கார்ட்ட கூட அவங்க இங்கிலீஷ் தெரியல. இங்கிலீஷ் தெரியாதா? அவங்க எல்லாமே நான் எடுத்தோடனே மறுத்தறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வேணாலும் போகலாம். ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம், டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம், மராட்டி இது போக வேண்டியிருக்கலாம். இப்படி தாங்க தர ரேட்டுக்கு புழுகுவாரு. ஆமா, பிள்ளைங்க அவ்வளவு பேர் ஐடி செக்மெண்ட்ல போயிட்டு பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க. ரைட்டா? ஆனா உட்காந்து ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க தமிழை நான் பார்த்ததே இல்ல. இப்பதான் மேட்ரிக் வந்திருக்கேன். வா 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 வா. அதனால நீங்க டெல்லி போவீங்களான்னு தெரியாது, போனா ஆட்டோல ஏறுவீங்களான்னு தெரியாது. ஏறுனா அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக நீங்க தமிழ் படிக்காம இருக்கீங்கறதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்க அப்பப்ப வாளை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். இல்ல, நாங்க ஆட்டோல மட்டும் போகல, நிறைய இடங்களுக்கு அங்க போக வேண்டிய தேவை இருந்துச்சு. சரி, அங்க போய் என்னோட கான்வர்சேஷன் கரெக்ட்டா பண்ண முடியல. சரி, கொஞ்சம் பெங்களூர் போய் இருந்துச்சுனா ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மனுஷன் எல்லாத்துக்கும் நாளைக்கு உங்க பையன் பெங்களூர் போய் இருக்கலாம். ரைட்டா? அவர் சைனாக்கு போய் இருக்கும், மலேசியாக்கு போய் இருக்கும், லண்டனுக்கு போய் இருக்கும், கேரளா, கர்நாடகா. அப்ப அவர் எல்லா லாங்குவேஜும் கத்துக்குவாரா? எனக்கு அது புரியல சார். நீங்களே பெட்டரா ஏதாவது யோசிச்சிட்டு இருப்பீங்க. சொல்லுங்க சார். ஹிந்தி ஆர் தமிழ் ஆப்ஷன் வரும்போது ஹிந்தி பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார். தமிழ் நாங்க தமிழியன்ஸ் வீட்ல தமிழ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா பேசிக்கா தமிழ் தெரிஞ்சா போதும். Don't close your mouth, believe me. தமிழ் இஸ் மை மதர் டங் சார். சோ தமிழ் வந்து இட்ஸ் a part of my life. சரி, அது நம்ம வீட்ல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் பேச போறோம். அதுல தான் நம்ம வாழ போறோம். ஏய், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? சோ வாட் இஸ் an extra? அது தவிர தமிழை தவிர அவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது what can be a value added? ஓஹோ, அப்படியா சங்கதி? இப்போ நீங்க எஜுகேஷன் எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன இருக்கீங்க? I'm a psychologist. ஓகே, இப்போ நீங்க அது ஒரு வேல்யூ ஆடடா பாக்குறீங்களான்னு கேக்குறேன் லாங்குவேஜ். Yes sir. நல்ல பாத்தியா? டேய், இப்போ எதுக்கு நீ என்ன பார்த்து எஸ்ன்னு சொன்ன? வெள்ளக்காரமா இருக்கீங்களா? Because number states or southern states or 3 states தவிர you go above மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் every state has their own mother tongue. ஏன்டா பேச மாட்டே? உன்னை இங்க வெச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. தாய்லாந்துல வேலை கிடைச்சது உங்க மகனுக்கு என்ன பண்ணுவான்? Pardon sir? அவன் நாளைக்கு தாய்லாந்துல வேலை கிடைச்சது. என்ன பண்றது? இப்ப அங்க ஹிந்தி பேச மாட்டானோ, இங்கிலீஷும் புரியாது. இப்போ என்ன பண்றது? ஓ மங்குஸ்தான் வேலைல மத்தவண்ட வச்சுக்க. சார், செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழை தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லும்போது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா பார்க்கப்படுது சமுதாயத்தில். அதுல என்ன பெருமை? தமிழ்னு சொன்னா என்ன ஆகும்? தமிழ்ல சொன்னா கேஷுவலா போயிடுவாங்க. அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வேலை இருக்காது. இவங்க என்ன ரகம்னே தெரியலையே. பிரெஞ்சுன்னு சொன்னா பிரெஞ்சுன்னு சொன்னா அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. தமிழ்னாவே பேச தெரியாத பிரெஞ்சை பத்தி என்ன பேசுவான்? அவனுக்கு என்ன தெரியும் பிரெஞ்சுல? உன்னை சொல்லி குத்தலடா. வேற யார சொல்லணும்? அப்பனே சொல்லணும். என்னன்னு? நல்ல ஊரண பருப்பை ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு, அவனை சொல்ல. சார், பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ ஜாபுக்கு போகணும்னா தமிழ் இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்ற ஆல்மோஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட் இப்போ இருக்கு. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. ஸோ எக்கனாமிக்கல் growth, கெரியர் growth இது ரெண்டுக்கும் தமிழ் தேவையில்லைங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால தமிழ் படிக்கல. பாயிண்ட் பேசி பிரிச்சிருவான் போட்டுருக்க. ஆக்சுவலா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பார்த்தாங்க. தமிழ்ல ஹிந்தி தெரியாதவனுக்கு அப்படின்னு. அந்த என் குழந்தையும் அதை பண்ணக்கூடாதுன்றது. நாக்கு அடக்கி பேசி நாரச்சிருக்கி. எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். இப்போ நீங்க தமிழ் படிச்சு பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, ரைட் தானே? ஆமா. அவ்வளவுதான், பக்கத்துல கொடுங்க. ஐயோ பாவம். எனக்கு 12 எனக்கு தமிழ் நல்லாவே அத்துப்படி. சோ நான் இங்க சென்னைக்கு வந்தப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது. சோ நான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சேன். டேய், இப்போ அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? இப்போ நீங்க ஒன்னு சொன்னீங்களே, நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம், எனக்கு தமிழ் அத்துப்படி அப்படிங்க. அதே மாதிரி உங்க பையனும் அத்துப்படியா இருப்பானா? என்ன இப்படி வீட்ல சொல்லி கொடுத்தா? அது தெரியல. அந்த அளவுக்கு அத்துப்படி கிடையாது, பட் எழுத படிக்கிற அளவுக்கு உனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன, தமிழ் வந்து ஓரளவு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படி எஸ் நினைக்கிறீங்க? சார், ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். ஆனா தமிழ்ல எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்றீங்களே, அது எப்படிங்கறத எனக்கு புரியல. இல்ல சார், போதும் சார், தமிழ் இப்போ எழுத படிக்க தெரிஞ்ச போது எங்க சார் இருக்கு நீடு? எழுத படிக்க பஸ் போர்ட்ல கூட இங்கிலீஷ் வந்துருச்சே சார். போதும், இனஃப். கோயில் சொல்லும் வழி. நானே இது எது நம்ம எங்க தமிழ் படிச்சான்னு தெரியலடா. நான் ஃபுல்லா தமிழ்ல படிச்சு வந்ததுனால இந்த கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், அந்த தலைமை பொறுப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் மத்த வந்து டிஃபரன்ஸ் இருக்கேன். சூப்பர். என் குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா சுதந்திரமா நான் படிச்சது. இப்போ பல பசங்களை பாத்தீங்கன்னா வீட்ல பேசுறது, கனவுல பேசுறது, மனசுக்குள்ள பேசுறது தமிழ்ல பேசுவாங்க. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இடமே ஸ்கூல் தான். அந்த பிளாட்ஃபார்மை மத்த லாங்குவேஜ்ல வைக்கும்போது அவரோட கோபம், தாபம், கற்பனை, சிந்தனை எதுவுமே வராது. என்ன கதையா சொல்லிட்டு ஆஹா வாஹா நிக்கிட்டு இருக்க? சரி, ஒரு சைல்ட்ஹுட்ல சக்சஸ்க்கு இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டிலாம் தமிழ் தேவைன்றீங்க. ஓகே, வித்வுட் தமிழ்
தமிழ் சொல்லல Okay. தாய்மொழி. Okay, Tamil. எப்படின்னா I'll correct myself. இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள போட்டு ரகல பண்றீங்க. Now, all innovation, discoveries, all was not done by Tamilians. இல்ல Creativity, invention, discovery. லாங்குவேஜ் We don't need சொல்றேன் language. சார். இவ்வளவு நாளா நான் இவன் கூட இருந்திருக்கேன், என்கிட்ட ஒரு ஏபிசிடி கூட சொல்லல. இன்னைக்கு இந்த பிள்ளைகிட்ட மட்டும் எப்படி இம்புட்டு இங்கிலீஷ் பேசுறான்? Columbus came here with என்ன a பேச Tamil. என்ன பேச Or Malayalam. நான் லாங்குவேஜ் பத்தி நான் சொல்லல சார் சார். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அவ தமிழ்லயே சொல்ல தாய்மொழின்னு தான் சொல்றேன். தாய்மொழி தான் நான் சொல்றேன். ச்சே படிச்சவங்க சரியா இருக்கே. கொலம்பஸ் அவ தாய்மொழியில தான் படிச்சாரு. இந்த லைட் வந்து டெக்னாலஜி கிடையாது சார், ஒருத்தருடைய கற்பனை. Yeah. வெளிச்சம் இருந்தா இரவு பகல் போல எப்படி இருந்தா அப்படிங்கிறது கற்பனை தான். விமானமே கற்பனை தான் இல்லையா? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. எவன் இமேஜினேட்டிவா இருக்கானோ அவன் தான் பெரிய அளவுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான். இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸா அங்க தமிழ்ல ஒரு பாடமா தாய்மொழி எடுத்திருந்தான்னா அவன் எக்கனாமிக்கலாவும் பெரிய ஆளா வருவான்னு சொல்றாரு அவர். அடடா, இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளு ரெடி பண்றீங்க, அந்த ஆளு கம்பெனிக்கு முதலாளி ரெடி பண்றீங்கறாரு. இதுதான் Very வித்தியாசம். good. புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிறேன் சார். அது எப்பறா மாப்ள ஒரு தீர்ப்பு அசால்ட்டா சொல்லிடுற? முதல்ல ஆகிறதுக்கு லாங்குவேஜ் ஆர் இமோஷனலி கனெக்டட் டு பர்டிகுலர் தேவையில்லை. இல்ல எல்லாரும் கை தட்டினாங்க ஓனர் ஆயிடணும். ஓனர் ஆகிறதுக்கு கேபிட்டல் தேவை சார். டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான், கதற அடிப்பானுங்கடா. சார் நீங்க புரியாம ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க புரியுங்க சார். நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. வடிவேல் சொல்ற மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறீங்க நீங்க. சொன்னீங்களே கேபிட்டல் வந்துட்டு இன்னைக்கு இந்த சென்னையில நம்பர் 1 ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க, நம்பர் 1 ஜவுளி கடை சொல்லுங்க. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? யாருங்க வந்துட்டு கோடிக்கணக்கு பணம் கொண்டு 1000 5000 வந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? அது நான் சொன்னது கதை இல்ல, உண்மை சம்பவமாமா. அதாவது முதலாளி ஆக முடியாது நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இந்த சென்னையில பெருமுதலாளியா உட்கார்ந்திருக்கவங்க யாருன்னு லிஸ்ட் பண்ணிட்டாரு அவர். இங்க கெரியர்ல ஜெயிச்சவங்க முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியே நாங்கதான்டா. நாங்கதான் நன்றி கெட்டதாமா பேசாத. நாங்க புண்ணு வந்துருச்சாக்க. இந்த சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி கல்லணை, மகாபலிபுரம், சோழர் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் கூட்டிட்டு போய் ஹிஸ்டாரிக்கலா சொல்லி காமிக்கிறேன் சார். அகநானூறு புறநானூருக்கு எதை காட்டுறீங்க? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? படிக்கல. நீங்க படிக்கலையா? நீங்க நாங்க இல்ல சார், பசங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதான் சொல்றேன். இப்ப அகநானூறு புறநானூருக்குள்ள என்ன வரும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. தமிழரின் வாழ்வியல் என்ன அதுக்குள்ள இருக்குது. அப்பவே இப்படி பிரிச்சு லிட்டரேச்சர் இருக்கான்னு இருக்குது. இத ஒரு தமிழ் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் தான் சொல்லி கொடுப்பார். ரைட் தானே? அத நீங்க வீட்ல சொல்லி கொடுக்க முடியாது தானே? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இக்கு பிளஸா காதா நீங்க சொல்லி கொடுக்க முடியும். அப்புறம் எப்படி அவனுக்கு தன் இனம் குறித்த தன்னை பத்தின ஒரு பிரைட் வரும்? அது இருந்தா தானே ஒருத்த மேல வருவான்னு கேக்குறாரு. இவ்வளவுதான் கேள்வி. இதான் சிச்சுவேஷன். என்ன இந்த ஸ்கூலிங்ல வந்து இந்த ஸ்கூல் பீரியட்ல எத்தனை குழந்தைங்க சார் சொல்ற மாதிரி வந்து அந்த புறநானூறு அகநானூறு இன்டெப்தா போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க? இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. ஒரு நிமிஷம். நான் அடுத்து அப்படியே ஒரு கேள்வி இதே டெம்போல கேக்குறேன். இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க எந்த சப்ஜெக்ட அந்த ஒரு பீரியட்ல அப்படி புரிஞ்சு படிக்கிறாங்க? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பாஸ் நான் சொல்றேங்க, எந்த பாடத்தையுமே குழந்தைங்க கொஞ்சம் விளையாட்டா தான் படிக்கும். ரைட் தானே? அப்ப கணக்கையும் நீங்க வீட்ல சொல்லி கொடுத்துடலாம், பிசிக்ஸையும் வீட்ல சொல்லி கொடுத்துடலாம். அவங்க நாங்க அட்டென்டிவா இருக்க போறது இல்லையே. டேய் இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? ஆனா அந்த கணக்கு ஹிஸ்டரிங்கிறதுலாம் வந்து கண்டினியூ ஆகுது சார். இந்த தமிழ் வந்து ஒரு பாட்டோட ஃபுல் ஸ்டாப் ஆயிடுது. 12th ஓட நின்றுது. அந்த 12th ஓட நின்றுது. டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. பிரெஞ்சு வரப்போதா? வாழ்வதற்கு தேவையான ஒண்ண வீட்ல சொல்லி தரேங்கறீங்க. ரைட் தானே? பேசுவதற்கு எழுதுவதற்கு தேவையான ஒண்ண ஸ்கூல்ல சொல்லி தரேங்கறீங்க. எனக்கு புரியல. எது உங்களுக்கு முக்கியம்? அப்படி கேளுங்க. குழந்தைய வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பீரியட் தமிழ் படிச்சாலும் அது படிச்சது வந்து வீட்ல வந்து திரும்ப சொல்லும்போது வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணி அவங்க சொல்லி கொடுப்பாங்க நிறைய. என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற? ஆமா சார், கரெக்ட் தான் சார் அது. ஆனா அது நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதை விட நாங்க வீட்ல தமிழ் நல்லா சொல்லி தரோம். அவர் ஒன்னு சொல்றாரு. இந்த பக்கத்துல எனக்கு என்னமோ கன்ஸ்ட்ரக்டிவா பேசுற மாதிரி இருக்கு, இங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு. உண்மை. குழந்தை கொஞ்சம் அண்டர் வெயிட் தான் சார். அதனால கொஞ்சம் பிஸ்க் இல்லாம இருப்பாரு சார். நல்லா இருக்க. இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறாங்க இல்லையா? சரி. தமிழ் கணக்கு எல்லாம் தான் படிக்கிறாங்க. இது அதிகம் சார், புக்ஸ்லாம் அதிகம் இப்ப. சரி சரி. வரும்போதே எல்லா குழந்தையும் அப்படி தான் இருக்காங்க. வரும்போது பிஸ்க் இல்லாம, காலைல போகும்போது ஒரு பிஸ்க் ஆகும், ஈவினிங் வரப்ப ஒரு பிஸ்க் இல்லாம தான் இருக்காங்க. இந்த வந்துட்டாங்க இல்ல, ஏன்னா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. உலகத்துல தமிழ செகண்ட் லாங்குவேஜா எடுக்காது அதனால சார் சொல்லப்பட்ட உலகமகா வினோதமான காரணம் இந்த காரணம் தான். ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே.